சுற்றுலா ஆஸ்திரேலிய அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் இன்று இரண்டாம் நாளாக இடம்பெறுகிறது. நேற்று ஆரம்பமான இந்த கிரிக்கெட் டெஸ்ட் காலி சர்வதேச மைதானத்தில் ஆஸ்திரேலிய அணியின் சிறப்பாட்டத்துடன் நிறைவு பெற்றது. போட்டியில் முதலில் துடுப்பாடிய ஆஸ்திரேலிய அணி ஆட்ட நேர இறுதியின் போது 2 விக்கெட் இழப்பிற்கு 330 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ஆரம்பம் முதலே ஆஸ்திரேலிய அணி சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிக்காட்டியது. இதன் அடிப்படையில் உஸ்மான் ஹவாஜா 147 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்காமல் துடுப்பாடி கொண்டிருக்கிறார். அதே போல ஸ்டீவன் ஸ்மித் 104 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்காது துடுப்பாடி கொண்டிருக்கிறார். இதை தவிர டிராவிஸ் ஹெட் 57 ஓட்டங்களை பெற்றிருந்தார். 2025 உலகக்கிண்ண சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியுள்ள ஆஸ்திரேலியா இந்த போட்டியை ஒரு கள பரீட்சையாக மேற்கொண்டு வருகிறது. இதன் அடிப்படையில் ஆஸ்திரேலிய அணியின் துடுப்பாட்டம் சிறப்பான துடுப்பாட்டமாக அமைந்திருக்கிறது. பொதுவாக காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானம் முதல் துடுப்பாட்டத்திற்கு, அதுவும் முதல் நாள் துடுப்பாட்டத்திற்கு சாதகமான களத்தை கொண்டிருக்கும். இதன் பின்னர் அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள் துடுப்பாட்டத்திற்கு சாதகமற்ற களத்தை அது கொண்டிருக்கும். எனவே துடுப்பாட்டத்தில் இன்றைய இரண்டாம் தினமும் ஆஸ்திரேலியா சிறப்பான ஒரு ஓட்டத்தை பெறுமாக இருந்தால் அது இலங்கை அணிக்கு பாதகமான நிலையை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வழமையாக காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இலங்கை அணி வெளிநாட்டு அணிகளை முதலில் துடுப்படுத்தாடி தோற்கடித்த சந்தர்ப்பங்கள் பல உண்டு என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் கர்நாடகாவில் இலங்கை முன்னாள் வீரர்களும் இந்தியாவின் முன்னாள் வீரர்களும் பங்கேற்கும் சிறப்பாட்டம் ஒன்று இடம்பெறவிருக்கிறது. இதுவரும் 8ஆம் தேதி இந்த ஆட்டம் இடம்பெறவிருக்கிறது. தொண்டு நிறுவனம் ஒன்று ஏற்பாடு செய்துள்ள இந்த கிரிக்கெட் போட்டி 20-20 போட்டியாக நடத்தப்படவிருக்கிறது. இந்த போட்டியில் இலங்கையின் முன்னாள் தலைவர் அர்ஜுன ரணதுங்க உட்பட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கவிருக்கின்றனர். அதே போல இந்திய அணியில் இர்ஃபான் பத்தான், யூசுப் பத்தான் உட்பட்ட முன்னாள் வீரர்கள் பங்கேற்கவிருக்கின்றனர். மனிதாபிமானம் மற்றும் கல்வி முன்னேற்றம் உட்பட்ட பல்வேறு அம்சங்களை முன்னிறுத்தி இந்த போட்டி இடம்பெறவிருக்கிறது. இதன் போது ஒன் வேர்ல்ட் இந்தியா என்ற அணியும் ஒன் ஃபேமிலி என்ற இலங்கை அணியும் போட்டியில் பங்கேற்கவிருக்கின்றன. இந்திய அணியை பொறுத்தவரையில் இர்ஃபான் பத்தான், யூசுப் பத்தான், நாமன் ஆஜா, பத்ரிநாத், அசோக் டிண்டா, பியூஷ் சாவ்லா, அபிமன்யு மிதுன், வெங்கடேஷ் பிரசாத், சுனில் ஜோஷி, பாதிவ் பட்டேல், சுஜித் சோமசுந்தர், மனோஜ் திவாரி ஆகியோர் விளையாடுகின்றனர். ஒரே குடும்பம் என்ற இலங்கை அணியின் சார்பில் அரவிந்த் டி சில்வா, டி.எம். டிஷான், ஜமிந்த வாஸ், உப்புல் தரங்க, திசர பெரேரா, தரங்க பரணவிதான, மிலிந்த ஸ்ரீவர்தன, அசேல குணவர்தன, நுவன் சைசா, முத்தையா முரளிதரன், திலான் துஷார, அர்ஜுன் ரணதுங்க, ரவீந்திர புஷ்பகுமார, அஜிந்த மெண்டிஸ், ரமேஷ் கல்விதரன ஆகியோர் பங்கேற்கவிருக்கின்றார்கள்.